என்னன்னு சொல்றது, பாவ பிரமாணம் என்ற ஒரு வசனம் எடுத்த நீங்க தானே. பாவ பிரமாணம் எனக்கு தெளிவாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அது உண்மையிலேயே ஒரு மனுஷனை ஆள்றது அப்படியோ தெரியுது. ஒரு மனுஷன் சொல்லி சொன்னா என்னைய ஆள்றது அது தெரியுது. நாம இந்த வார்த்தைக்குள்ள இருந்துட்டு ஒரு சொட்டு நாம விளத்தி வேறொரு நினைவுகளை போயிட்டோம் கூட பண்ண என்ன செய்யுது இந்த வார்த்தை நம்ம கொண்டு போகுது. அது விசுவாசத்துக்கு கவலைக்குள்ளேயோ பயத்துக்குள்ளேயோ சந்தேகத்துக்குள்ளேயோ எதுக்குள்ளேயோ கொண்டு போகுது. போய்தான் நமக்கு தெரியுது. நாம அந்த பாவ பிரமாணம்டா என்ன பாக்குறது நீங்க சொல்றது, அந்த நியாய பிரமாணம் அதன்படி நாம வாழ முடியாது. மற்றது 10 கட்டளை அதுகள் இதுகள் நிறையதான் அது பாவ பிரமாணம். இன்னும் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சரியான ஒரு நல்ல பாயிண்ட் உண்டு. என்ன இப்ப இதுல இருக்கிற ஆட்களுக்கும் பிரயோசனப்படும். இப்ப பாவம் என்கிறது ஒரு பிரமாணம், அதோட நாம போராடலாம். அதுதான் சரியான கஷ்டமா இருக்குது. அது ஜெயிச்சு போயிடலாம். இப்ப நாங்க நினைக்கிறது ஓகே, பொய் சொல்லாம வாழ்ந்தா பாவ பிரமாணத்தை மேற்கொள்ளலாம், ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டா பாவ பிரமாணத்தை மேற்கொள்ளலாம். சோ இதுதான் இன்னைக்கு ரிலிஜன் மக்களுக்கு டீச் பண்ணுது. நீ 4 பேருக்கு நல்லதை செய், கடவுளுக்கு நல்லதை செய், கடவுளுக்கு ஊழியம் செய், இதெல்லாம் நல்ல விஷயம். இது 100க்கு 100% எல்லாரும் நாங்க செய்யணும். ஆனா இதனால எங்களுக்கு எதிராக கிரியை செய்யற பாவ பிரமாணத்தையும் அதனூடாக வர்ற மரணத்தையும் எந்த ஒரு மனுஷனாலையும் மேற்கொள்ள முடியாது. இப்ப விளங்குதா கிளியரா நான் சொல்றது? அந்த வாழ்க்கைக்குள்ள போய்க்குள்ளதான் அந்த வார்த்தை நம்ம ஆளைக்குள்ளதான் அந்த கண்ணாடியில நிழலாட்டமை பார்த்த வாழ்க்கை இப்ப நாம வாழ்க்கைக்குள்ளதான் உண்மையிலேயே அந்த என்ன சொல்றது, அந்த ஆமிக்காரண்ட பாயிண்ட்டுக்குள்ள நாங்க நேரா பெரும்படைக்குள்ளதான் வந்துட்டோன்னு இந்த பக்கம் இப்ப போறது. நம்ம கடை காப்பாத்தினா சரி, மற்றபடி நம்மளால இந்த கடற்கரையில போகிற அந்த சூழ்நிலை உருவாகுது இல்லை. வார்த்தையால வெளியில கொண்டு வந்தா சரி, மற்றபடி இதுல இருந்து நம்ம இப்ப நான் திருப்பி சொல்றேன். இப்ப ஆங்கில இதுல இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் ஈஸியா விளங்கக்கூடிய ஆக்களும் இருக்கிறேன். இப்ப எங்கட மகன் கேஷான் டேவெல்லாம் இந்த பாவ பிரமாணத்தை ஆங்கிலத்துல சொல்லுது லோ ஆஃப் சின் அண்ட் டெத். த லோ ஆஃப் சின் அண்ட் டெத். அது நாம விரும்பியோ விரும்பாமலோ ஒவ்வொரு மனுஷனையும் ஆளுகை செய்தான். எப்ப கிறிஸ்துவுக்குள் கிருபைக்குள் வராம இருக்கிறவர்கள். சோ ஆனா நாங்கள் இப்ப அதை புரிஞ்சிட்டோம்னு சொன்னா, அதான் நான் போன கிழமை சொன்னேன், நாங்க எங்களுடைய அடையாளத்தை நாம புரிஞ்சிட்டோம்னா, அவர் ட்ரூ ஐடென்டிட்டியை கிறிஸ்துவுக்குள்ள எங்களோட உண்மையான எங்களோட அடையாளத்தை அறிஞ்சிட்டோம்னு சொன்னா, நாங்க பாவ பிரமாணம் எங்களுக்கு எதிராக வேலை செய்யாது. மாறாக கிருபையின் பரிபூர்ணத்தை தான் நாம, கிருபைக்கு உள்ள இருக்கிற பிரமாணம் தான் எங்களை ஆள செய்யும். ஆமே. சோ இப்படி உங்களை போல இருக்கிற ஆக்கள்லாம் உண்மையா ஒரு சபைக்கு தேவை. இப்ப இதொரு இப்ப நீங்க இப்படி கேள்வி கேட்கறதாலதான் இன்னும் நான் விளக்கத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. சிலவேளை உங்களோட மனசுல இருக்கிற கேள்விக்கு என்னால எவ்ரி கிழமை நான் மெசேஜ் கொடுக்கலாது. ஆனா நீங்க கேள்வி கேட்க அதுக்கு திரும்ப என்ன செய்யும், பதில் வேணும். சோ இதுல இருந்து நாம் அறிஞ்சு கொள்ளலாம். ஓகே, ஒரு ஆள் செய்தியை கேட்கிறபடியாலதான் உங்களுக்கு கேள்வி வருது, கேள்வி வர்றபடியாலதான் உங்களுக்கு விசுவாசம் வருது. இந்த வாழ்க்கை பாசகங்களுக்கு இப்ப நாங்க இப்ப ஆண்டவரே பாவத்துல வெளியில கொண்டு வாங்க நாங்க திருப்பி போராடி பாருங்க வெளியில வார மாதிரி இருக்கும். பிறகு பார்த்தா எங்களை அறியாம நாங்க என்ன செய்யறோம், அந்த ஜென்மத்துல மனுஷனுக்கு நாங்க என்ன செய்யறோம், மறுபடியும் போய் என்ன செய்யறோம், ஆளப்படுறோம். இப்ப நாங்க உலகத்துல பாசம் இருக்கோம். ஒரு எல்லாரும் இப்ப அன்றைக்கு ஒரே இருதயமும் ஒரே மனமுமாக என்ன செய்வார்கள் இருந்தார்கள். அப்ப அவங்களுக்குள்ள ஒரே விசுவாசம் இருந்தது, ஒரே இருதயம் இருந்தது, ஒரே கத்தரை மட்டும் நினைச்சு கொண்டு இருந்தாங்க.
அவங்களுக்கு தடுமாறுறதுக்கு ஒரு வழி அவங்களுக்கு கிடைக்கல. இது நாங்க பல பேரோட இருக்கே இல்ல, பல பேரோட அப்ப ஒவ்வொருடைய வார்த்தை நாங்க என்ன செய்யல, அது தட்டையில தட்டி கழிச்சு அவங்களுக்கு போகும் தவற வரும். இது என்னங்கட நான் கதையை கேட்காம ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப நாங்க மறுபடியும் அந்த வார்த்தை என்ன செய்யுது எங்களை சரி அவங்கள தட்டி கழிக்காம நாங்களோட வார்த்தையை நாங்க கதைச்சு அவங்களோட கதைச்சு மனுஷன் நாங்க கேட்கல. அவங்களோட அவிவிசுவாச வார்த்தை என்ன செய்யுது, நம்ம என்ன செய்யுது ஆள்றதுக்கு முயற்சிக்குது. அப்ப எல்லாம் வார்த்தைக்கு வெள்ளம் இருக்குதானே பாஸ்டர், அதுதானே உண்மை. நீங்க சொன்னீங்க தானே எல்லாரும் சிந்தையோட இருந்தாங்க மனதோட. எல்லாரும் இப்ப இதுக்குத்தான் அவர்கள் எல்லாரும் ஒரே மைண்ட் செட்ல இருந்தாங்க. சொன்னா எல்லாரும் ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. ஓகே, அவருடைய கிருபையினால மட்டும்தான் பிரமாணத்தை மேற்கொள்ள முடியும். ஆதி சபை கிருபையில தான் நிலைச்சிருந்தோம். அதனாலதான் அவர்கள் சேர்ந்து இந்த நிருபங்கள் எழுதினாங்க. வாழ்ந்தார்கள், அனுபவிச்சவங்க. ஒரு மனுஷன் அனுபவிக்காம எழுதலாஸ். நான் அனுபவிக்காம கிருபையினால வெறுற ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்காம நான் உங்களுக்கு பிரசங்கிக்கலாஸ். அப்ப இந்த நீங்களும் அனுபவிக்கணும்டா நீங்க என்ன செய்யணும், நேசிக்கணும். நாளடைவுல நீங்க அனுபவிப்பீங்க. ஏண்டா இயேசு கிறிஸ்துவில இருந்து வர்ற சாறு நம்ம ஆசி வைக்கத்தான் போஸ். செடியில இருந்து கொடிக்கு வர்றது கனி கொடுக்கத்தான் போஸ். அதனாலதான் சொல்றேன், என்னுடைய உபதேசத்துல நிலைச்சிருங்கன்னு சொல்றேன். இயேசுல நிலைச்சிருக்கிறேன்டா இப்படி அவரை போய் கட்டிப்பிடிக்கலுமா யாராவது, அல்லது நாமளா ஏதாவது எங்கட கிரியைகளினால நாம அவருக்கு நிலைச்சிருக்கலாமா? இல்ல, அவருடைய உபதேசம் நீங்க யோவான் 15 பாருங்க, அவர் என்னுடைய உபதேசத்துல நிலைச்சிருக்கத்தான் அவர் சொல்றார். பாருங்க, இப்ப நீங்க கேட்டதுக்கு பாவம் ஒரு பிரமாணம். அத சின்ன பிள்ளைத்தனமா நாங்க அத எங்களுடைய நடக்கைகளினால அதை மேற்கொள்ளலாம். அதனாலதான் நாம கிறிஸ்துவுக்குள் அதை விட பாஸ்டர் இந்த உங்களோட சத்தியத்துலதான் எங்களுக்கு இந்த பாவ பிரமாணம் சொல்லி எங்களுக்கு ஒரு உயிர்முயற்சியை கொடுத்தது பாவ பிரமாணம். எல்லாரும் பாவத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ணினும் அந்த பாவம் இந்த பாவம் அப்படி நிறைய பாவத்தை குறிச்சு பிரசங்கம் பண்ணி இருக்கணும். ஆனா உண்மையிலே தெளிவான பாவம் இது என்று நாங்க உங்களோட சுவிசேஷத்துல நாங்க அறியிறோம். அப்ப நாங்க எப்பயோ கேட்டத திரும்பி பாக்கிறதுலதான் எங்களுக்கு விளங்குது பாவ பிரமாணம்டா எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையான சத்தியம் கேட்டா அவைக்கு விளக்கம் இல்லாத உண்டு. ஆனா இதுலதான் அந்த பாவ பிரமாணம் என்றது விளக்கம் இருக்குன்னு கேட்டா இதுலதான் இருக்குது. நீங்க சொன்ன சுவிசேஷத்துல நீங்க சொன்ன வார்த்தையிலேயே தான் எங்களுக்கு அது விளங்குது, தெளிவா இருக்குது. பாவ பிரமாணம்டா என்ன, இது நம்முடைய சரீரத்தை எப்படி செய்யுது அப்படி எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய வழி உருவானது இந்த வார்த்தையில இருந்துதான். எல்லாரும் பாவத்தை குறிச்சு இப்ப பாருங்க, அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க போறேன். ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியுது, இப்ப இதுல இருக்கிற நமக்கும் பிரயோசனப்படட்டும். இதைத்தான் நீங்க இந்த மெசேஜை தான் கேட்டிருப்பீங்க. ரோமர் 8 பாருங்க, ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே வடிவா வசனத்தை நாம வடிவா உடைச்சு நாம படிக்க பழகணும்னு நான் எப்போ சொல்றேன்னா, கிறிஸ்து இயேசுவினாலே, என்னாலே அல்ல, உங்களாலே அல்ல, அல்லது உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் அல்ல, எந்த போதகராலும் அல்ல, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அதாவது அவருடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு. பாருங்க, பாவம் மரணம் என்கின்ற ஒரு பிரமாணம் எங்களுக்கு வெளியில இருந்து, அது ஒரு மூன்றாவது நபர் வைங்க, ஒரு பிசாசு வைங்க. நீங்க ஆண்டவர் இயேசு என்ன செய்தாருன்னா,
பாவம் மரணம் என்ற பிரமாணத்தை எங்களுடைய கிரியலின் படி உடைச்செறியாம சிலுவையில அவர் எங்கள் சார்பில மேற்கொண்டிருக்கு. அப்படி இருந்தும் நாங்க 100% சரியா வாழையில, 100% நாம சரியா வாழாம இருந்தும் கூட பாவம் மரணம் என்கின்ற பிரமாணம் என்னையோ என்ற குடும்பத்தையோ ஆளுகை செய்ய முடியாது என்கின்ற இந்த உண்மையை ஏக மனதோட ஏக சிந்தியோட இதுல இருக்கிற நீங்க எல்லாரும் நீங்க புரிஞ்சு இருந்தீங்கன்னா இதைத்தான் ஆண்டவர் சொல்ற ஏக சிந்தேக மனசு. இந்த குடும்பங்களுக்குள்ள மிரக்கல் நடந்துட்டே இருக்கு. நீங்க அதிசயத்தை தேடி ஓட தேவையில்லை. மற்றது நீங்க அதை நேசிக்கணும் சத்தியத்தை. இப்படி ஒரு சத்தியம் இருக்கத்தக்கதாக. சோ அப்ப இன்னொரு கேள்வி நமக்கு உண்டாகும். சோ அப்ப நாம எப்படி ஒரு நல்லவனாக வாழ்றது? நீங்க நல்லவனாக வாழ முயற்சிக்கிறதுனால எவ்வளவு தரம் விழுந்தெழும்புறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துல போக உங்களை அறியாமல் நீங்க நல்லவனா மாறுவீங்க. நீங்க வாசிச்ச வசனத்துலதான் அந்த தமிழ் விளக்கம் ஒன்று இருக்குது. நான் வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. ஏன் நான் அவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட மாட்டேன்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் உயிருள்ள ஆவியின் சட்ட விதி என்னை பாவம் மரணம் என்பவைகளின் சட்ட விதிகளிடம் இருந்து விடுதலை செய்கிறது. இந்த அற்புதத்தை இது நான் தான் காண வேணும். இத நான் அனுபவிக்கிறதுக்கு நான் வசனத்தை வாசிக்கலாம். இத வாழ்க்கையா வாழ்றதுக்கு அவர் தான் இந்த வாழ்க்கை எனக்குள்ள இருந்து கற்றுத்தந்து நடத்த வேணும். இத நீங்க அனுபவிக்கிறீங்க. நாங்க இதை கேட்கிறோம். கேட்டா பிறகு இந்த வாழ்க்கை நமக்கு வேணும் என்று சொல்லி நாம பிரயாசப்பட்டு நான் பிரயாசப்படுறேன்னு சொல்லி சொல்றதை விட இந்த வாழ்க்கையை நாம விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்றோம். இந்த வாழ்க்கை நமக்கு வேணும் என்று நாங்க வாழணும் என்று ஆசைப்படுறோம். இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, பாவினால நடத்தப்படுறது நல்ல வாழ்க்கை தானே பாச. அப்ப நாங்க வாஞ்சி கேட்க இந்த வாழ்க்கைன்ற சுவாரஸ்யம், இந்த வாழ்க்கைன்ற அனுபவம் நமக்கு தெரியாது. அப்ப இதுக்கு நாம விட்டு கொடுக்க அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லலாம், அல்லடி உருவாக்கும் என்று சொல்லலாம். அப்ப நாங்க அதை நினைச்சு கொண்டு இருக்கல இந்த வாழ்க்கையை நாங்க அனுபவிக்கலதான் ஆவியானவர் நம்ம நடத்துற விதம். பாவம் மரணம் என்பதுல இருந்து நம்ம விடுதலையாக்கலதான் இப்ப சமைச்சு சாப்பாடு வச்சிருக்குது, உங்களுக்கு சாப்பிட தெரியல. அத சாப்பிட்டு ருசிக்கலதான் ஆகா இதான் இதுக்குள்ள இருந்த உயிர் உள்ளது என்றது நமக்கு விளங்குது. அப்ப இந்த வாழ்க்கை நீங்க வாழ்ந்து அனுபவிச்சு பேசுற அதே வாழ்க்கைய நாங்க கடந்து கேட்கறதுக்கு பிறகு கேட்கதான் நாங்க என்ன செய்யறோம், ஒவ்வொரு வாழ்க்கையா ஒவ்வொரு வார்த்தையின்படி வாழ்க்கை என்ன செய்யறோம், ருசிச்சு அனுபவிச்சு கொண்டு வரோம். ஆமே. பாருங்க, நீங்க இந்த கன்வர்சேஷன் ஒரு உரையாடல் எவ்வளவு ஒரு ஹெல்த்தியானது பாருங்க. நீங்க பேச நான் திரும்ப பேச போறேன். ரெண்டு பக்கத்திலையும் சரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடல் இருக்கிறது. இத மிச்சம் நாம கேட்கிறோம். இதுல இருக்கிற எல்லாரும் நாம கேட்கிறோம். இது ஆன்லைன்லயும் போஸ். இப்ப இதை நான் ஆன்லைன்லயும் போடுவேன். அது ஆங்கிலத்தில் இருக்கா படிக்க போறேன். மேபி நாம இதைத்தான் நாம மெசேஜா முடிக்கிறோமோதான் நான் யோசிக்கிறேன். எவ்வளவோ கடல் இருக்கு, இதுல எவ்வளவோ இருக்கு. ஏன்னா இதுலயே இப்ப நீங்க அநேகம் பேர் நீங்க பாவத்தை மேற்கொண்டிருப்பீங்க. கேட்கிறதா அநேகம் பேர் மரணத்தை மேற்கொண்டிருப்பீங்க. அநேகர் தங்களுடைய மாம்சத்தால போடுறாரு. அநேகர் தங்களுடைய மாம்சத்தினால தங்களுடைய வாழ்க்கை முறைமைகளினால பாவ பிரமாணத்தோட மரணத்தின் பிரமாணத்தோட அவர்கள் போராடுறார்கள். சோ அப்பேக்க நாம மாறாக கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய பரிபூரணத்துக்கு வாழ்றதை விட்டுட்டு நாம சாபத்துக்களே வாழ வேண்டிய சூழ்நிலை அநேகருக்குள்ள இருக்கு. சோ இதே ஒரு வாழ்க்கையை நான் முன்னே வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவன் என்றபடியாலதான் எனக்கு இன்னும் ஈஸியாக
அவருடைய கிருபையை ருசிக்கக்கூடியதா இருக்கு. சோ இது ஈவன் சின்ன பிள்ளைகளுக்கு கூட. இப்ப இதுல பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ் கூட இருக்கிறீங்க நீ. இப்ப எந்த மகன் உங்களோட மகள் இல்லது இங்கால இன்னும் ஒரு பெஞ்சோட மகள் எல்லாம் இருக்கணும். சோ அவங்களெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் வேண்டா அது எந்த ஏஜ்லயும் கிரிய செய்யும். எந்த ஏஜ்லயும் கிரிய செய்யும். இந்த பாவ பிரமாணத்துக்கும் மரண பிரமாணத்துக்கும் ஏஜ் தேவையில்லை. ஆனா கிறிஸ்துவின் பிரமாணம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுதோ அந்த பிரமாணம் அது நம்மளுடைய நன்மை தீமையை வச்சு அல்ல, கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதை வச்சுதான் அது வேலை செய்ய போஸ். சோ இப்ப பிளஸிங் நமக்கு விரைக்கு இல்லை, கிறிஸ்துவின் பிளஸிங் விரைக்கு அது எங்களை மாற்றும். நான் எப்பவும் சொல்லுவேன், இப்ப நாம ஏன் பொய் சொல்றோம்? ஏதோ நம்மிடத்தில் ஒன்று குறைபாடு இருக்கிறபடியாதான் பொய் சொல்ல வேண்டி வருது. ஏன் இன்றைக்கு சிலர் களவெடுக்கிறார்கள்? இங்க இல்ல, நான் ஒரு ஒரு களவு இன்றைக்கு ஒரு 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 நாட்டில கூடுதண்டா காரணம் என்ன? வறுமை. இருக்கிறவனேன் களவெடுக்க போறான், இருக்கிறவனேன் பொறாமப்பட போறான், இருக்கிறவனேன் எரிச்சல் பட போறான். நான் முந்தி செய்த பிசினஸுக்கும் இப்ப செய்யற பிசினஸுக்கும் வித்தியாசம். முந்தி பிசினஸ் இயக்க பிசினஸ்ல பற்றாக்குறை. அப்ப நாம எங்கேயாவது நெளிவு சுழிவை போட்டு எப்படி என்ன செய்யலாம், தந்திரங்களை பயன்படுத்தலாம்னு தான் யோசிப்போம். ஆனா நிறைவான உங்களுக்கு வருமானம் பெறுகிற பொழுது எங்களை தந்திரங்கள் எல்லாம் வெளியில போயிடும். சோ நான் உங்களுக்கு சொல்றேன், கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களை மாத்திக்கொண்டே போகும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற புரியுது? சோ அவர் ஆசீர்வதிக்க விடுங்க. அவர் ஆசீர்வதிக்க நீங்க விடுறேன்னு சொன்னா என்ன நீங்க செய்யும்? நான் தான் விரும்புறேன்னு சொல்லுவீங்க. ஓகே, நான் தானே அதுக்காகத்தான் சேர்ச்சு வாரன்னு சொல்றீங்க. அங்கதான் பிழை இருக்கு. அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நாம சேர்ச்சுக்கு வரையில. நீங்க இயேசு சிலுவையில செய்து முடிச்சிட்டார். சோ அவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டார். அதை நான் ருசிச்சிட்டேன். அதனால இன்னும் அறியணும் என்று வாங்க. சோ இங்கே ஒரு பெரிய தப்பு நடக்கிறது. இன்னைக்கு அநேகர் சேர்ச்சுக்கு போறதே போனாத்தான் இயேசு ஆசீர்வதிப்பார். இல்ல, அவர் சிலுவையில செய்து முடிச்சிட்டார். சோ ஒரு பிள்ளை அம்மா அப்பாவை தேடுது. என்னத்துக்கா? கடமைக்காவா? இல்ல, அம்மா அப்பாவுடைய அன்பை அந்த பிள்ளை என்ன செய்யுது? தேடுது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, இப்ப ஆங்கிலத்துல படிக்க போறது the law of the spirit, the law of the spirit of life. Spirit of life. இந்த spirit of life-க்கு ஒரு law இருக்கு. என்னவா? the spirit of life-க்கு ஒரு law இருக்கு. the law of the spirit of life has set you free. அப்ப இன்னைக்கு அது எந்த ஏஜ்ல இருக்கலாம்? பிள்ளைகள் இல்ல வயது கோணாக்கள் இருக்கலாம். யாரு இருந்தாலும் வசனம் ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுது. அது உங்களை என்ன செய்யுமா? ஃப்ரீ ஆக்குமா. has set you free in Christ Jesus from எங்க இருந்தா? from the law of sin and death. So இது ஒரு கீ வசனம் என்று சொல்லலாம். ரோமர் புத்தகத்துல
எல்லா வசனத்துக்குள்ளேயும் இது ஒரு கீ வசனம் என்று சொன்னாலும் தப்பில்லை. இந்த ரோமர் புத்தகத்துல எல்லாமே உள்ளடக்கப்பட்டிருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ரோமர் புத்தகத்தை படிச்சாலே மற்றதெல்லாம் தான் படிக்கணும் அவசியம் இல்லை. இப்ப நான் எனக்கு ஆண்டவர் இந்த ப்ரீச் பண்ற இந்த டீச்சிங் ஊழியத்தை எனக்கு அவர் தெராட்டிக்கு அவர்கிட்ட கிருபையால எனக்கு ஒரு தடவையே நான் முடிவெடுத்துட்டேன். யாக்கோபு முதல் தடவை யாக்கோபு ஆண்டவர்கிட்ட கிருபையை புரியல. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன உடன்படிக்கை நிமித்தம் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படைக்க, ஆனா யாக்கோபு ஆண்டவருடைய கிருபையை புரியாம யாக்கோபு சொன்னான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிச்சால் நான் உமக்கு எல்லாத்திலும் தசமா தருவேன். அது அவனுடைய சுயநீதி. பிறகு பாருங்க, ஆண்டு சொன்ன பிறகும் அவன் என்ன சொன்னான்டா, நீர் என்ன திரும்ப இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தால் ஏற்கனவே ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். ஒன்றுமே இல்லாத யாக்கோபு அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் படி ஆபிரகாமுக்கு சொன்ன உடன்படிக்கையை, தான் கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்ற யாக்கோபுக்கும் அவர் தரிசனமாகி அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன பிறகு யாக்கோபு என்ன சொன்னான் தெரியுமா? நீர் என்ன திருப்பி கொண்டு வந்தால் நான் உமக்கு தசமான் தருவேன் என்று. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் யாக்கோபு முதல் இருந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கு. ஆண்டவர் கிருபை எல்லாம் செய்து முடிச்சாலும் நீர் இதை செய்தால் நான் உமக்கு என்று கவுண்டர் சொல்லுவாங்க. இந்த மேசை கீழே ஒரு டீல போடுறது, அத சொல்லுவாங்க கவுண்டர் டீல்னு சொல்லுவாங்க. அநேகர் அத பார், யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வதிச்சவன், ஆனா தசமாத்த கொடுத்தாரு. ஆனா அங்க பெரிய, நான் ஒரு நாளும் ஒருவருக்கும் இந்த பிரசங்கத்தை எடுக்கல. ஆனா அதுல யாக்கோபு அவன் ஒரு அவிசுவாசி, ஒரு சுய நீதிக்காரன். ஏண்டா செய்தால் என்ற ஒரு வசனத்தை பாவிச்சாலே அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நீ நம்பல யாக்கோபு. ஆனா அப்புறம் 2ஆம் தரமும் ஆண்டவர் சொன்னார். ஆனா யாக்கோபு திருப்பி ஒண்ணுன்னு சொல்லிடுற, யாக்கோபு விளங்கிட்டது, நான் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவர் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு அவர் உண்மை உள்ளவர். சோ அதன் பிறகு யாக்கோபு அவருக்கு என்ன ஆராதனை செய்தான் அன்றைக்கு. பிற ஒரு ப்ராமிஸும் கொடுக்கல யாக்கோபு. சோ அதே போல இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், அவருடைய கிருபையின் ஆவியை நாம என்ன செய்யக்கூடாது, நிந்திக்க கூடாது. கிருபையால கடவுள் நம்ம பிளஸ் பண்ணிருக்க, நன்றி சொல்லுங்க. ஆமென். சோ அது கிருபையால நடந்தது, அவ்வளவுதான். அப்ப அதே போலதான் இங்கே ஒரு வசனம் சொல்றார், the law of the spirit of life. இயேசு கிறிஸ்து தான், அவருடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் தான் என்னை பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே என்றா பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சது. இட்ஸ் டன். ஆமென். இது உங்களுக்குள்ள விதைக்கப்படணும், தக்கப்படணும். யாக்கோபு அந்த இடத்துல கல்ல நாட்டி விட்டானுங்க. அதே போல உங்களுக்குள்ள இது நாட்டப்படும். பழைய உடன்படிக்கையில செய்த காரியங்கள் புதிய உடன்படிக்கையில நமக்கு பெரிய பெரிய வெளிப்பாடுகளை கொண்டு. ஆமென். சோ அப்ப உங்களுக்கு இதுல இருந்து உங்களுக்கு புரியணும், பாவம் மரணம் என்கின்றத எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய மாம்சத்தினாலேயோ இல்ல தன்னுடைய நல் நடக்கைகளினாலேயோ வெல்ல முடியாது.
சோ நாம இந்த சத்தியத்துல இருந்து சத்தியத்துல நாம என்ன, சத்தியத்தை விட நாம பெரிய ஆக்கள் அல்ல. சத்தியத்தை விட எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. சத்தியத்தை நாம ஏற்றுக்கொண்டு சத்தியத்துல நாம இளைப்பாரி சத்தியத்துக்கு நாங்க நேசிச்சு சத்தியத்துக்கு கீழே நாம இருக்க, நீங்க எதற்காக நீங்க கஷ்டப்படுறீங்களோ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பிறகு எங்களை நடத்த ஆரம்பிக்கும். அப்பொழுது முதல் இருந்ததை விட எங்களுக்கு முதல் இருந்ததை விட சென்ஸ் அதிகமாகும். சென்ஸ் வந்து எங்களுக்கு அதிகமாகும். சிலர் நினைப்பாங்க, சிலர் இன்றைக்கும் குற்றம் சாட்டுறது கிருபை எங்களை பாவத்துக்கு கூட நடத்தும். எஸ், சில வேளை நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு அப்படி அப்படி ஒரு தோன்றுதல் வரும். அல்லது சில வேளை நீங்க அப்படி ஒரு 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 காலகட்டத்துக்கு நீங்க போவீங்க. ஆனாலும் கூட ஆனா நீங்க நாளடைவில் நீங்க உங்களோட நிஜத்தை அறிய அறிய கிறிஸ்துவின் அன்பை உண்மையாக நீங்க புரிய 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 உங்களுடைய மனம் இயற்கையாகவே அன்புக்கு அடிப்படைய விளைக்கும். நீங்க ரியல் அன்பை புரிஞ்சிருவீங்க. கடவுளுடைய ரியல் அன்பை புரியாம நீங்க உங்களோட மாம்சத்துல எடுக்கிற முயற்சிகள் அது சில வேளை வாய்க்குமானா நீங்க ஒன்றை செய்ய இன்னொன்றுல புலவிடுவீங்க. சோ பைபிள் வந்து வசனத்தை நாம பொய்யாக்கிறது. வசனம் சொல்லிட்டது எந்த ஒரு மனுஷனும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. தட்ஸ் இட். இப்ப நீங்க தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியலேண்டா அவருடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தினால நீங்களும் முற்றுமுழுதாக விடுதலையாக்கப்பட்டு முற்றுமுழுதாக அவருடைய நீதிமான் பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு நீங்க புது சிருஷ்டி ஆக்கப்பட்டு உங்களுடைய ரட்சிப்பு என்றைக்கும் விளக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து உங்களை புது சிருஷ்டியாக மாற்றிட்டார் என்று சொன்னதுக்கு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற பொழுது நீங்க பிரமாணத்துக்கு இறங்கினீங்கன்னா பிரமாணத்துல நீங்க வந்து 99.9 99.9 நீங்க நல்ல பர்சனா இருந்தாலும் கூட நீங்க 100% பாவியாகத்தான் பைபிள் எங்களுக்கு சொல்லிட்டு. ஆமே, உண்மையான பாவ பிரமாணம் சொல்லிச்சுன்னா என்னன்னு தெரியாம நிஜத்தை விட்டுத்தானே பிரசங்கங்கள் போகுது உலகத்துல. அப்ப உலகம் வந்து பிரசங்கிக்குது வந்து be a good person, நீ ஒரு நல்ல மனுஷனா வாழ். இன்னைக்கு சபையும் அதான் பிரசங்கிக்குது, ரைட்? ஆனா பைபிள் அதை பிரசங்கிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தரவே இல்லை. பைபிள் சொல்லுது கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கி. வேஸ்ட் ஆஃப் டைம் வந்து நீ நல்ல மனுஷனாயிரு என்று பைபிள் எங்க இருக்கு? டீச்சிங் இருக்கு. எங்க இருக்குது? எஸ். ஆனா பேதுரு சொல்றார், அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல நீ பரிசுத்தமாயிரு. எப்படி? நம்முடைய நடக்கைகள், அதாவது நியாயப்பிரமாணத்தை நாம சரியான முறையில கடைப்பிடிச்சு பரிசுத்தமாக்க இல்ல, முடியாதொன்ற பேதுருவோ ஆண்டவரோ டீச் பண்ணல. பேதுரு சொன்னான், நீ உபதேசத்துல நீ அவர் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த விசுவாசத்துல நீ இருந்தா நீ சபையில உள்ள மற்றவனை நீ கண்டம் பண்ண மாட்ட, நீ குற்றப்படுத்த மாட்ட. இன்றைக்கு ஏன் நாம சபையில மற்றவனை குற்றப்படுத்துறோம்? மற்றவன் பாவி நான் நல்லவருண்டபடியாத்தானே நீங்க குற்றப்படுத்துறீங்க. நாங்க செய்த 10 பூசணிக்க புதைச்சு போட்டு ஒருவன் செய்த ஒரு சின்ன பிள்ளையத்தானே நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க. சோ இது எப்படி ஒரு சபையில ஏக சிந்தை வரும்? பவுல் சொன்னார், மாம்சத்தின்படி நீங்க யாரையும் நியாயந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை.
நியாயப்பிரமாணத்தின்படி நாங்க எதன் நிமித்தம் மற்றவனை குற்றப்படுத்துறோமோ அதை நாமளே செய்கிறபடியா நாமளே ஆப்பு வைக்கிறோம். சோ அப்ப கிருபை எங்களை பரிசுத்தத்துக்கு நடத்துதா இல்லையா? கிருபை உங்களை நல்ல ஒரு மனுஷனாக மாற்றுதா இல்லையா? கிருபை போதிக்குது எப்படி என்றா, நீ கிருபையை விட்டு வலிக்கிட்டா உன்னை போல ஒரு பாவி இல்லை என்று எனக்கு சொல்லிட்டு எப்போ அந்த அறிவு எனக்கு இருக்கு மட்டும் நான் யாரையும் என்னை விட கூடாதவனா நான் பார்த்தது இல்லை. இப்போ நான் ஓப்பனா சொல்றேன், மற்றவனை விட என்ன நான் நல்லவனா பார்த்தது இல்லை, பார்க்கவும் போறேன் இல்லை, நான் பார்க்கவும் போக மாட்டேன். எனக்குள்ள சிந்தனை வந்தாலும் அதை அப்படியே உடைச்சு எனக்குள்ளேயே அதை நசுக்கி போட்டுரும். ஏன்னா எனக்கு சத்தியம் தெரியும், நான் இன்றைக்கு நல்லவனா இருக்கிறதுக்கு காரணமே அவருடைய கிருபை. எப்படி? கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் ஆக்கப்பட்டது அவருடைய கிருபை. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் என்ன நீதிமான் என்று அழைச்சது அவருடைய கிருபை. கிறிஸ்துவுக்குள் அவர் என்ன பரிசுத்தமாக்குறது அவருடைய கிருபை. சோ அவருடைய கிருபையினாலதான் நான் நிலைநிற்கிறேன். சோ அவர் கிருபையை விட்டு நான் வெளியில போனேன்டா மற்றவனை விட நான் தான் கெட்ட பாவி, அதை விட நான் அப்ப அதனால அந்த ஒரு சிந்தனை இருக்கும் மட்டும் நான் மற்றவனை யாரையும் ஞாந்திருக்கிறேன். சோ அதனால மற்றவன் என்ன சொல்லலாம், ஓகே அப்ப இவர்தான் கூட பாவி என்று அது நீங்க சொல்லிட்டு போகலாம். ஆனா சொல்ற உங்களுக்கு மனச்சாட்சியின்படி உங்களுக்கு தெரியணும், எஸ் நானும் சபேசனை போலதான் நானும் என்று சொன்னீங்கன்னா ஒருவர் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, கடிச்சு குதற மாட்டீங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட சபையை நாம பார்க்க முடியுமா? இதுக்கு எவ்வளவு அன்பு வரும் தெரியுமா உங்களுக்கு? இதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். சோ இது உங்களை நாளடைவில் எங்களை மாற்றும். ஆமென். எங்களுடைய முழு போக்கஸும் எங்களோட முழு பார்வையும் எங்களோட நாயகன் இயேசு கிறிஸ்துவுடன் இருக்கு. சோ உங்களை ஒருவர் கடுமையா நேசிச்சாருண்டா உங்களோட போக்கஸ், உங்களோட சிந்தனை, உங்களோட எல்லாமே அங்கான் இருக்கு. சோ அங்க இருந்து உங்களுக்கு எல்லா ஒத்தாசையும் பெறும். நீங்க இதெல்லாம் செய்யறதுக்கு காரணம் என்ன? இயேசுதான். இன்னைக்கு இயேசு நம்ம மேல இருக்கிற அந்த கிரேசித்தனமான அன்பை நாம புரிய நாம கஷ்டப்பட்டு இயேசுவை நேசிக்க தேவையில்லை, கஷ்டப்பட்டு அவருடைய சத்தியத்தை வாசிக்க தேவையில்லை, கஷ்டப்பட்டு நாம் அவருக்கு ஊழியம் செய்ய தேவையில்லை, கஷ்டப்பட்டு இல்லாத பட்சத்திலையும் நாம் அதுல பிரிச்செடுத்து கொண்டு போய் அவருக்கு எல்லாம் காணிக்க கொடுத்து நோ. சில இது இருக்குது, பைபிள்ல 1-2 வசனம் இருக்கு, அவர்கள் தங்களுடைய தரித்திரத்திலும் உதாரணத்துவமா கொடுத்தார்கள் இருக்கு. அதெல்லாம் அவர்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக கொடுக்கப்படல, ஏற்கனவே கிறிஸ்துவின் ஆசீர்வதிச்ச அந்த மனப்பான்மையில கொடுத்தவர். சோ இந்த அன்பு ஒரு குடும்பத்துக்கு இருக்கணும். கிறிஸ்துவின் இந்த அன்பு ஒரு குடும்பத்துக்கு இருக்கணும். ஆமென். அந்த குடும்பத்துல தேவ பிரசன்னம் இருந்துட்டே இருக்கும். பிரசன்னம் பாரம் என்று கத்த தேவையில்லை. ஆமென். யாக்கோபு ஆண்டவருடைய பிரசன்னத்தை கேட்டதும் இல்லை, எதிர்பார்த்ததும் இல்லை. ஆனா தேவ தூதர்கள் ஏறுறதும் ரங்குறதுமாக அவன் தரிசனம் கண்டான். அந்த இடத்துல யாக்கோபு தூண வச்சார். ஏண்டா கடவுள் நம்ம தேடி வந்தவர். ஆமென். இயேசு நம்ம தேடி வந்தவர். அவர் சொல்றார், நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளல, நான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன் என்றார். யோவான் 15. ஆமென். சோ நீங்க இன்னும் நல்லா அவரை புரிஞ்சு கொள்ளவும் அவருடைய வழியை நீங்க அறிஞ்சு கொள்ளவும் ஒரு நல்லொரு சந்தர்ப்பத்தை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. நளினியக்காண்ட அந்த 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 கேட்ட என்னுடைய பழைய செய்தியை நீங்க கேட்டு, சோ
அதுல இருந்து நீங்க பெற்றிருக்கீங்க. அது என்னுடைய செய்தி அல்ல, அது நம்முடைய வார்த்தை அல்ல, அதுவும் அவருடைய வார்த்தை. ஆமீன். சோ அவை எல்லாமே அவருக்கு தான் நன்றி. அதான் சொல்லுவா, நர்றவனாலே ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுறவனாலே ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற கத்தராலே எல்லாம் ஆகும். ஆமீன். சோ என்ன, விளைய செய்கிற கத்தர், சகலதும் அவர் தான். ஆமீன். சோ ஆகவே கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோமா? தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை வச்சு சொல்லுவோமா, பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்தை நம்ம விடுதலாக்கினதுக்காக நன்றி. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், உங்களுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு, அதற்காக நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களோட நன்றி, உங்களோட அன்புக்காக சிலுவையில நீங்க செய்து முடிச்சதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. உங்களோட கிருபையை நாங்க இன்னும் புரியணும், உங்களோட அன்பை நாம இன்னும் புரியணும். சோ அதற்காக எங்களோட மனக்கங்களை நீங்க திறந்து விடுங்க. நன்றி இயேசுவே. இங்க ஒருவரும் நாம கிருபையை விட்டு விழுந்து விடாதபடி, கலாத்தியர் சபையை போ எல்லாரும் நாம உங்களோட கிருபையை அறிஞ்சு, அந்த கிருபையை அறிகிறதுனால எங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் பெருகட்டும், ரட்சிப்பு பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்களை நாங்க உயர்த்துகிறோம், உங்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம். நன்றி. ஆமேன்.